ராஜாவை அனுசரிக்கிறவனுக்கு அவனுக்கு கர்த்தர் சொல்ற, எப்பா இது இவ்வளோ நாள் வாழ்ந்தா மட்டும் போதாதுப்பா, இன்னும் 15 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நீண்டு கொடுத்தார். வாழ்க்கை நீளணுமா, ஆயுசு நாட்கள் நீளணுமா, இந்த பந்தியில் ஒழுங்காயிரு. கர்த்தருடைய காரியங்களை முதலாவது ஒழுங்கு உன்னை சரி பண்ணிக்கோ. இதை பண்ணா உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். சங்கீதம் 91:16 சொல்றாரு, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நான் யார் என்பதை காட்டுவான்யா. உனக்கு நீடித்த நாள் வேணுமா? அற்பாயுசில் போனோமா, இல்லை நல்லா நீடித்த நாள், நல்லா வாழ்ந்தண்டா, நல்லா அனுபவிச்சண்டா, நல்லா ஆசீர்வாதமாக இருந்தண்டா, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்டா வேணுமா? பஸ்காவை உடன்படிக்கையை அற்பமாக என்னாத. அவன் உடன்படிக்கையை கை கொண்டான், அவனுடைய விண்ணப்பம் கேட்டது, மரணம் வந்தது, அதையும் ஆண்டவர் தள்ளி போட்டு, உன் காலத்தில் எந்த அழிவும் வரக்கூடாதுப்பா, உன் காலம் எல்லாம் பொன்னான காலமாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் காலத்தில் எந்த நாச மோசமோ பாருங்க, பின்னாடி வாசிக்கலாம், அவனை கூட்டி வாசிச்சு பாருங்களேன் ஃபுல்லாக. அவன் காலத்தில் ஒரு கேடு என்ன பண்ணல, வரவில்லை. ஒரு ராஜா கூட படையெடுத்துல. அவனை கப்பம் கட்டுறவனா வைக்கல. பகத் சொல்லுங்க, அவனை கப்பம் கட்டுறவனா, அவன் பகுதி கட்டுறதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டாரு, போட்டார். அந்த வசனத்தை எடுத்து படிங்க, 32. என்னப்பா? என்னங்க படிங்க. ம் 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 ரெண்டு ராஜாக்கள் 18 பாருங்க, 5, 6, 7 பாருங்க. அதில் பாருங்க, வாடிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாவில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அதுக்கப்புறம் ஆகையால் அவன் பெலிஸ்தரை காச மட்டும் அதன் எல்லைகளை பறிந்து, அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் என்ன பண்ண, பகுதி கட்ட, அது நீங்க வாட்ச பார்க்கலாம். அவன் வந்து என்ன பண்ணல, கப்பம் கட்டல. எல்லா ராஜாங்களும் என்ன பண்ணாங்க,
கப்பம் கட்டினாங்க, பகுதி கட்டினாங்க. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, நீங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இவன் என்ன பண்ணல, அது கட்டவே இல்லை. நான் சொல்கிறேன், வட்டி கட்டுறது, கடன் கட்டுறது, இதெல்லாம் இல்லை, இருக்காமல் வாழணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இன்னைக்கு இருக்குது, கடனில் இருக்கிறேன், ஆனால் நான் அதை விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன்? அந்த கடனே இல்லாத, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அன்னைக்கு ஜாதிகள் கடன் கொடுப்பாய். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் அசிரியாவை சேவிக்க போகிறது கிடையாது, கர்த்தரை சேவிக்க போகிறேன். நான் யாருக்கும் தலை குனியணும்னு அவசியம் கிடையாது. யாருக்குன்னு என்ன பண்ண, கர்த்தர் அப்படியே என்ன வைப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களை முதல் மாதத்தில் செஞ்சான். ரெண்டாவது பஸ்காவை என்ன பண்ணான், புது உடன்படிக்கை பண்ணான். புது உடன்படிக்கை பண்ணபடினால அவனுடைய காரியங்கள்லாம் கைகூடமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது, அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று என்ன பண்ணுறான், கொடுத்தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 31:5 2 நாளாகும். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே 31:5 2 நாளாகமும் முதன் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலவற்றிலும் தசம பாகத்தையும் கொடுத்தார்கள். பாருங்க 6ஆம் வசனம். யூதாவின் பட்டணங்களிலும் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஆடு மாடுகளின் தசம பாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த பண்ணி கொண்டு தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியை தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியா பிரபுகளும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய ஜனமாக இஸ்ரவேலை புரிந்தான். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியர் லேவியர் விசாரித்த போது சாதேக்கின் சத்தியவனாகிய ஆசாரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின போது, சொல்லுங்க, இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயங்களுக்கு கொண்டு வர தொடங்கினோம். முதற் தங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமாக இருக்குது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் என்ன பண்ணுகிறது? எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சொல்லுங்க. 10ஆம் வசனம் சேர்த்து என்ன சொல்றது? இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின போது முதல் நாள் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. இன்னும் மிச்சம் இருக்குது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் என்ன பண்ணுதுங்க? மீந்து இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குங்க? உங்க வாழ்க்கையில் எப்போ தேவனுடைய காரியங்களுக்காக தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கவனிங்க, உங்ககிட்டது நான் தந்திர முந்திரமா பறிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கிடையவே கிடையாது. 1000 வழி எனக்கு திறப்பார். 25 வருஷம் கர்த்தர் ஊழியம் செய்ய உதவி செஞ்சுக்கிறார். இவ்வளோ பெரிய சர்ச்சு, இதோடைய மெயின்டெனன்ஸ்னால் என்ன நினச்சிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு இந்த ஒரு பெரிய இடத்த எடுக்கணும்னா குறைஞ்சது 15,000 20,000. இங்கே போகிற லைட்டு கரண்ட்டு கிரட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 25,000 30 ரூபாய் இல்லைன்னா ஒரு ஆராதனை நடத்த முடியாது. நான் அதை எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன பண்ண 1000 வழியை திறந்து கொடுப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இவ்வளோ பெரிய இடம், ஒரே ஒரு 4 ஃபங்க்ஷனு, நீங்கள் ஒரு சின்ன ஹால் எடுத்து போய் பாருங்கள். அதோடைய ரேட்டு என்ன, அதில் கரண்ட்டு பில்லு என்ன, ஒரு மைக்கு போட்டால் என்ன, ஒரு ஸ்பீக்கர் போட்டால் என்ன, ஒரு இது போட்டால் என்ன, எவ்வளோ காசு செலவும் யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளோத்தையும் தியாகமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை சொல்லித்தரோம், உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு ஆசாரியனா ஒரு ஊழியனா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் உங்களை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இதற்கு உங்களுக்கு இது நிமித்தமாக அவங்க ஆசீர்வதிக்கணும் வச்சுக்கிறார். இப்படி தான் முறைமை வச்சுக்கிறார். தசம பாகங்களை காணிக்கைகளை கொண்டு வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, சாப்பிட போகிறீங்க, திருப்தியாக வச்சுக்க போகிறீங்க. சொல்லுங்கள், சாப்பிட போகிறீங்க, என்ன போகிறீங்க?
திருப்தியாக இருக்க போகுது, மிச்சம் இருக்க போகுது. என்ன சொல்லுங்க? மிச்சம். ஏன்? கர்த்தர் கொண்டு வந்த அந்த நாளிலிருந்தே உங்களை ஆசீர்வதிக்க போறார். நான் சொல்றேன், எப்போ எசேக்கியா தேவனுடைய காரியங்களுக்கென்று தானும் திரபுக்குளம் கொடுத்தானோ பெரக்கா உண்டாச்சு, திரட்சியான அம்பாரம் இருந்துச்சு, மீந்து போற அளவுக்கு கொண்டு வருவார். இது என்னன்னா, ஒருத்தனுக்கு பணம்னா அவன் உயிரே எடுக்கிற மாதிரி. என்னது பணம்னா என்னதுங்க? உயிரை போயிடும். உயிரை கூட கொடுத்துட்றான், என் பணத்தை கொடுக்க மாட்டானுவான். நான் சொல்ல, ஆண்டவரே, டேய், நீ பணத்தின் மேலே உயிராக இருக்கிற வரைக்கும் பணம் உனக்கு என்ன பண்ணோம்? நாசமாக இருக்கும். அது எப்போ வந்து பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிற என்பதை நீ காட்டு, அப்போ தாண்டா உனக்கு நிறைய பணத்தை தருவேன். இல்லைன்னா உன்னை நம்பி பணத்தை கொடுக்க முடியாது, நீ ஏமாத்துக்காரனா போயிடுவேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பணத்தை நம்பி உனக்கு ஏராளமும் மிச்சம் இருக்குன்னு தாராளம் கொடுக்கணும்னா முதல் பணத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பணத்தை தருகிற என் மேலே தான் நம்பிக்கைன்னு காட்டுனுவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் இந்த ஆலயத்தை கட்டணும், இடம் வாங்கி வச்சுருந்தேன். எதுக்கு? வீட்டு கட்டுறதுக்குன்னு. அத்தை சொன்னார், முதல்ல உன்னை கொடு பார்க்கலாமான்னாரு. கொடுக்குற ஆண்டவர் என்ன கொடுத்துட்டேன் விற்று. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வீடு இல்லாமல் இல்லை. எல்லாம் சொன்ன ஆலயத்தை பெருசாக கட்டிச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் நேரம் வரும், இதை காட்டிலும் பெரிய வீட்டையும் தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் கேட்பாங்க. தேவனுடைய ஆலயம் முதல், தேவனுடைய காரியம். நான் தேவனை நேசிக்கிறேன், என்னை எப்படி வச்சுருந்தார் தெரியும், இன்றைக்கி எப்படி வச்சுக்கிறார் தெரியும். நான் சொல்கிறேன், இதை பண விஷயத்தில் கர்த்தர் உங்களை நம்பணும். நான் திருப்பி சொல்கிறேன், வாக்கு தத்தங்கள் வந்து கண்டிஷனே இல்லை. வாக்கு தத்தங்களை எடுத்து பாருங்கள், எந்த கண்டிஷனும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு கண்டிஷன் இருக்குது, பெருக்கத்துக்கு கண்டிஷன் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வேதத்தில் வந்து வாக்கு தத்தங்களுக்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, இது கண்டிஷனே இல்லை. திருப்பி சொல்கிறேன். எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணியிருக்கணும், எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம், கண்டிஷனே கிடையாது. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு கண்டிஷன். இன்னையா கண்டிஷனு? நீ பொருளாதாரத்தில் பெருகணும், பொருளாதாரத்தில் விருத்தி அடையணும்னா எப்போ நீ வந்து கிவிங்காக இருக்கிறியோ அப்போ தான் உனக்கு கொடுக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏராளம் தான், அது பல வழியே வரும். பணமாக வரும், பிள்ளைங்கள் படிப்பாக வரும், வீடு கட்டுறதா வரும், திருமண காரியமாக வரும், எதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் வாய்க்கும். பல ரூட்டில் வரும். நான் சொன்ன ஏசி வாங்கி கொடுத்த எல்லாரையும் பாருங்கள், ஜிகி ஜிகின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி இன்னும் நல்லா ஜிகி ஜிகின்னு இருப்பாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் நான், ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய காரணம் ஆண்டு செஞ்சார். அங்கே செஞ்சது ஒரு 60,000 ரூபா. ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். எப்போ ஆண்டவருக்கு விதைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்னும் நான் கருமி உயிரை கூட எடுத்துங்க பாஸ்டர், 2 ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன், அது கொடுத்தா போச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை நம்பணுன்னா தாராளமாக இரு, உதாரணமாக இரு. உதாரணமுள்ள ஆத்மா ஜெயிக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறத காட்டிலும், எனக்கு இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலாம் காட்டிலும், நான் கர்த்தருக்கு ஆலயத்துக்காக செய்வேன், கர்த்தருடைய காரியங்களுக்காக செஞ்சு பாருங்கள். உனக்கு அப்புறம் போட போட துணி வந்து நிற்கும், வைக்கவே முடியாத அளவுக்கு துணி வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எப்போ இவன் கொடுக்க ஆரம்பித்தானோ அவங்கன்னா போதுமானதுக்கு மேலே இருந்துச்சு, ஏராளமாக இருந்துச்சு, மிச்சம் வைக்கிற இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உன் திரட்சியான அம்பாரம் மீந்து இருக்கும். அம்பாரம்னா என்னதுங்க? அம்பாரம் சொல்லும்போது யானைக்கு வைப்பாங்க. என்னதுங்க? யானைக்கு வேணால் பெருசாக அம்பாரத்தில் தான் வைக்கணும்னு வாங்க. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மீந்து இருக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். முதலாவது வந்து அவன் முதலாவது ஆலயத்திலிருந்து என்ன பண்ணால், எல்லாத்தையும் ஆலய காரியங்களை சுத்தப்படுத்தி ஆராதனை நடத்தினான். 2வது தேவனுடைய உடன்படிக்கையை செஞ்சான். 3வது என்ன காரியங்கன்னா, தேவனுடைய காரியங்களுக்காக ராஜா என்ன பண்ணுறான், ஆசாரியருக்கு தசம பாகத்தையும் இதுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்கள். பிரபுக்கள் கொடுக்குறாங்க பாருங்கள். தேசம் செழிக்க ஆரம்பிக்குது, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, வயல் விளையுது, மாடுகள் கன்று போடுது, ஏராளம் தாராளம் எக்கச்சக்கமாக வருது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது பிரமாணம். வாக்கு தத்தங்களுக்கு நிபந்தனை இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனை உண்டு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆசீர்வதிக்கணும்னா நிச்சயமாக நீ என்ன பண்ணணும், கர்த்தரை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு செயலில் காட்டணும். அது காட்டாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் தொடச்சின்னு இருக்கோம். இன்னும் என்ன புரண்டா என்னடா பத்த மாட்டது தான். எங்கே பார்த்தோம்? நான் சொல்கிறேன், நிறைவு வேணும். சொல்லுங்கள், நிறைவு வேணும். ஹல்லேலூயா. ஏராளம் வேணும், தாராளம் வேணும், மிச்சம் இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், போதுமா